வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியலே உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய சொல்வீச்சின் நாயகர் யுவால் நோவா ஹராரி. இவரை பற்றி அறிந்திருப்பீர்கள். யுவால் நோவா ஹராரி கிரியட் அட்டா என்கிற ஒரு ஊரிலே இஸ்ரேலிலே பிறந்தவர். ஒரு வரலாற்றாளர், பிக் ஹிஸ்டரி என்கிற சிந்தனையாளர். உலகம் முழுவதையும் ஒரே சிந்தனையின் கீழே தான் இயக்கி கொண்டிருக்கிறோம் என்று முழங்குபவர். மனிதன் இந்த உலகத்தை தற்போதைக்கு இயக்கி கொண்டிருக்கிறான் என்று நம்புபவர். இவர் சொல்லுகின்றார், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூத். த மேனிப்புலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் நியூ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், டெலூஷன் எக்கானமி அண்ட் டெம்பரரிலி கண்ட்ரோல் கல்ச்சர்ஸ் என்று சொல்லுகின்றார். தகவல் என்பதே உண்மை அல்ல. பொய் தகவல்கள், பொய்யாக உருவாக்கப்பட்ட டிஸ்இன்ஃபர்மேஷன் என்கிற தகவல்கள் ஒரு அரசியல் அமைப்பாக மாற முடியும். ஒரு கற்பனையான எக்கானமியை உருவாக்க முடியும். அது ஒரு டெம்போரல் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒரு சில கலாச்சாரங்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியும் என்று சொல்கின்றார். இந்த வாசகத்தை நான் அவருடைய நெக்சஸ் என்கிற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்றைய முக்கியமான மாஸ் மீடியா, சோசியல் மீடியா, இவை எதை நோக்கி இந்த சமூகத்தை அழைத்து செல்லும் என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன், இந்த புத்தகத்தில் சோவியத் நாட்டை பற்றியும் ஜோசப் ஸ்டாலினை பற்றியும் வருகின்ற பகுதிகள் ஏற்புடையவை அல்ல. இவற்றை குறித்து அவருடைய சித்தாந்தங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஏஐ என்ன செய்யும் என்கிற அந்த அடிப்படை வாதம் விளக்கப்படும் இடங்கள் உண்மையிலேயே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல். அல்கரிதமிக் ரேடிகலைசேஷன் என்பது குறித்த 3 படிநிலைகளை இந்த புத்தகம் விளக்குகிறது. ஒருவரை பற்றி முடிவு செய்கிறார்கள். ஒரு குழு உட்காருகிறது. இவரை இந்த நாட்டின் அடுத்த தலைவராக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அவரை ஒரு பிராண்டாக மாற்றுகிறார்கள். பிராண்டாக மாற்றிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் ஏனைய இடங்களிலிருந்து தரவுகளை திரட்டுகிறார்கள். அந்த தரவுகளில் பலவீனமான சமூகத்தின் பகுதிகளை தேர்வு செய்கிறார்கள். அந்த பலவீனமானவர்கள் என்பவர்கள் அவர்களிடம் என்ன மாதிரி வேலை செய்ய வேண்டும் என்பதை ஆய்வுக்குட்படுத்தி முடிவு செய்கிறார்கள். இதற்காக நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனைய கட்சிகள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் பிரச்சாரம், தேர்தலில் எப்படி மக்களை சந்திப்பது என்பதையெல்லாம் யோசிக்கும் பொழுது இவர்கள் தரவுகளின் அடிப்படையில் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று முதலில் எடுக்கும் ஸ்டெப்பு தான் அல்கரிதமிக் ரேடிகலைசேஷன். இந்த அடிப்படையில் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி ரோஹிங்கா படுகொலைகளை எப்படி செய்தார்கள் என்பதை இவர் நிரூபித்து காட்டுகிறார். எப்படி மலேசியாவில் மற்றும் அங்கே இருக்கிற பர்மாவில் 2 இடங்களிலும் மியான்மார்லேயும் ஒரு புத்த பிட்சுவினுடைய உரையை எடுத்துக்கொண்டு ஃபேஸ்புக்கில் பலவீனமானவர்கள் மத்தியிலே ஒரு 44 லட்சம் பேருக்கு அனுப்பி அதை உண்மை போல காட்டி எப்படி ஒரு படுகொலையை தூண்டிவிட்டார்கள் என்பதை பேசுகிறது. லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். இது ஒரு பைலட், இதான் பைலட் என்று அவர் சொல்கிறார். இதுதான் பைலட். இரண்டாவது விஷயம், மேனுஃபேக்சரிங் ஃபால்ஸ் ரியாலிட்டிஸ். அது 2வது படிநிலை. 2வது படிநிலையில் இது நடக்கும்பொழுது மாஸ் டெலூஷன்ஸ் நடக்கும் என்று சொல்கிறார். இந்த மாஸ் டெலூஷன்ஸ் எப்படி நடக்கும் என்பதற்கு ஏஐ மூலியமாக ஒரு உதாரணம் காட்டுகிறார். ஏஐ போட்டுன்னு ஒன்று வச்சுப்பீங்க, அதுக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உரையாடுவீங்க, அதுக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. இது பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இப்போ கூட நிறைய பேர் கூகுள் ஜெமினி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கும் பெண்கள் ஜெமினிகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான கூகுள் பாட் என்கிற ஒரு விஷயத்தை ஹைஜாக் பண்ணிடுறது. அதன் மூலியமாக அரசியலை மர்மமான முறையில் எப்படி ஒரு மேனிப்புலேஷனாக விதைக்க முடியும் என்பதை குறித்து 3 அத்தியாயங்கள் பேசுகின்றன. அதன் பிறகு ஹேக்கிங் ஹியூமன் இன்டிமசி. நீங்கள் ரொம்ப இன்டிமேட்டு, எனக்கு யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிற மேட்டரெல்லாம் அவர் உள்ளே பூந்து போலியாக எடுத்து அதை மிமிக் பண்ணுறார். இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் அதை மிமிக் பண்ணும் என்று சொல்கிறார்கள். இவற்றையெல்லாம் தான் தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அதை விட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், அவர்கள் நாம்
என்று ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவது. தே அஸ் என்று ஒரு பிரிவினை. இந்த அஸ்ஸுக்குள்ள தே மீ என்று உங்களை கொண்டு வந்து நிறுத்துவது. தமிழகத்தில் மிக சிறப்பாக ஒரு எப்படி ஒரு ஆன்டி லீடர்ஷிப்பை ஆட்சியில் இருப்பவர்களை விமர்சிப்பதற்கு பயன்படுத்தினார்கள் என்பதற்கு இப்போ வெளிவர்ற ரீல்ஸ், இப்போ பரப்பப்படுற ரீல்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அப்போ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு புரிகிறது. இதெல்லாம் மொத்தமாக எடுத்து யாராவது ஒருவர் பொதுவான சமூக ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது இந்த உண்மையெல்லாம் எந்த அளவுக்கு நடத்தப்பட்டிருக்காங்க என்பது ஈஸியாக விளங்கி போகும். தே மீ என்கிற பார்வையாக என்பதாக பிரிப்பது. மக்கள் குழு என்ன பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு குழு உட்கார்ந்து முடிவு பண்ணுது. அதை அல்காரிதமாக மாற்றுகிறது. இந்த அல்காரிதம் கட்டுப்படுத்த முடிந்த ஒரு குழுவாக அந்த சமூக குழுவை அது மாற்றுகிறது. ஏஐ என்பது ஒரு கருவி அல்ல, ஒரு சிந்திக்கும், தன் முடிவை தானே எடுக்க முடிந்த ஒரு மிக ஆபத்தான ஒரு சிட்டிசன் என்பது போல இவர் சொல்லுகின்றார். உதாரணமாக அமெரிக்காவினுடைய சிட்டிசன் யாரும் இந்தியாவுக்கு வர வேண்டாம், இந்தியாவுக்கு வந்து நம்மிடம் வேலை செய்ய வேணாம், அவன் அமெரிக்கன் ஏஐ ஒன்றை நம்முடைய இணையத்திற்குள் விட்டுட்டாங்கன்னா அதுவே போதும். அது வந்து திறன்பேசி வழியே நம்ம கூட அமெரிக்கராக வந்து உட்கார்ந்து கொண்டு அருமையாக வேலை செய்து நம் மூளையை மழுங்கடிக்க முடியும். இதை மிக அழகாக விளக்குகின்ற யுவால் ஹராரியினுடைய அந்த பக்கங்கள் நமக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றன. என்ன ஒரு கோட்பாடு! அற்புதமான இந்த அறிவியலை சமூக அறிவியலோடு இணைத்து அவர் விளக்குகின்றார். இது சிறப்பாக நமக்கு புரிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜனநாயகத்தை தரவு யுத்தமாக மாற்றும் என்று சொல்கிறார். இன்னைக்கு டேட்டா வார் தான் எலெக்ஷனுங்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சுருக்கப்பட்டு விட்டது. இதில் முக்கியமாக பொதுக்கூட்டம், உரை, கொள்கை மற்றும் அந்த டோர் டு டோர் அரசியல் என்பது டேட்டா அனாலிசிஸ், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அண்ட் எமோஷனல் மேனிப்புலேஷனாக மாறி இருக்கிறது. ஸோ இப்படி 2 கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கம் பொதுவாக நாம் அரசியல் என்று நம்புவது, எதெல்லாம் நம்புகிறோம்? பொதுக்கூட்டங்கள் நடத்துறது, அதற்கு தயாரிப்படுத்துவது, அப்புறம் வாக்குறுதிகள் கொடுப்பது, அப்புறம் கொள்கை முடிவுகள் அறிவிப்பது, அதுக்கப்புறம் நம்மளுடைய டோர் டு டோர் அல்லது பேரணிகள் இப்படிலாம் நடத்துவது. இது வந்து இந்த முறை முடிவுக்கு வந்து விட்டது. மாற்றாக என்ன இவங்க வைக்கிறாங்க? டேட்டா அனாலிசிஸ், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன், எமோஷனல் மேனிப்புலேஷன், இது 3ஐயும் வைக்கிறார். இப்படியாக டேட்டா கல்ச்சர் தேர்தலை மாற்றும் என்று அவர் அறிவிக்கிறார். குடிமக்கள் என்பவர்கள் அல்லது வாக்காளர்கள் என்பவர்கள், நம்ம வாக்காளர்கள் என்று நம்ம அழைக்கிறோம், ஆனால் அவங்க டார்கெட்ஸ் என்று அழைக்கிறார்கள். நாம் தலைவர்கள் என்று அழைக்கின்றோம், அவர்கள் பிராண்ட் என்று அழைக்கிறார்கள். இந்த விஷயத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நாட் ட்ரூத், த மேனிப்புலேட்டட் மிஸ்இன்ஃபர்மேஷன் கேன் எஸ்டாப்ளிஷ் எ நியூ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்பது எவ்வளோ பெரிய உண்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த வகையில் யுவால் ஹராரியினுடைய நெக்ஸஸ் புத்தகம் நமக்கு தமிழகத்தினுடைய அரசியலையும் தற்போது நடந்து முடிந்திருக்கும் தேர்தலையும் பெரிய அளவில் புரிந்து கொள்ள வைக்கிறது தோழர்களே. இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைவோம். இன்றைய விஞ்ஞானி ஏலவர்த்தி நாயுடம்மா. ஆந்திராவிலே பிறந்தவர். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையிலே இருக்கிறது. இந்த பெயர்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இதோ ஒரு ஆய்வகம், இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தது. தோல் பதனிடும் தொழில் என்று இதற்கு பெயர். தோல் பதனிடுதல் என்பதை தோல் தொழில்நுட்பமாக மாற்றியவர் நாயுடம்மா. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவின் பழமை வாய்ந்த தொழில்களில் ஒன்று தோல் பதனிடுதல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி மட்டுமல்ல, தற்போது கிடைத்திருக்கிற கீழடியில் கூட தொல்லியல் துறை சொல்கிறது, அந்த காலகட்டத்திலிருந்தே நாம் தோல் பதனிட்டு பயன்படுத்துவதை வச்சிருக்கிறோம். இதில் என்ன, ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், டிஎம் கிருஷ்ணாவினுடைய. அது யார் படித்திருக்க மாட்டார்கள், மிக அற்புதமான புத்தகம். அதில் ரொம்ப நுணுக்கமான ஆட்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். மிருதங்கம், தவில், தபிலா 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிருதங்கம், தவில் வந்து ஒரு கையில் குச்சி, தபேலா 2 இருக்கும் வாசிப்பாங்க.
இந்த மிருதங்கம் எதனால் ஆனது? மிருதங்கம் வலது வளந்தலை என்று சொல்வார்கள், ஆட்டுத்தோளால் ஆனது. இடது தொப்பி என்று சொல்வார்கள், பசுமாட்டுத் தோளால் ஆனது. எது? மிருதங்கம். இதே நுணுக்கமாக உள்ள போய் பாருங்க. தவில் வளந்தலை எருமை கன்றினுடைய தோளால் ஆனது. தொப்பி ஆடு தோளால் ஆனது. தபெலா மேல் வலம் ஆடு அல்லது ஒட்டகம், கீழ் வலம் என்று சொல்கிறார்கள், அது எருமை தோளால் ஆனது. இது டிஎம் கிருஷ்ணா நமக்கு கொடுக்கும் பொழுதே இன்னொன்றையும் கொடுக்கிறார். தவில் செய்கிறவன் மிருதங்கம் செய்ய மாட்டான், மிருதங்கம் செய்கிறவன் தபேலா செய்ய மாட்டான். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குலத்தொழில். இது எவ்வளோ கொடுமை பாருங்க, எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த குலத்தொழிலாக இருப்பதை தொழில்நுட்பமாக மாற்றினால்தான் பொது தொழிலாக அது மாறும். இந்த இடத்துல தான் நமக்கு நாயுடம்மா தேவை. இதை நாயுடம்மா செய்ததால் தான் இந்திய அறிவியல் அவரை இருட்டடிப்பு செய்கிறது. நான் பட்டவர்தனமாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், சேலஞ்சோட சொல்கிறேன். நாயுடம்மா 1922 ஏலவர்த்தி என்கிற ஊரிலே பிறந்தார். அவர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜியில் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாரு. படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி உள்ளே போனோடனே அவர் கேட்குறாங்க, என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வெறுத்து போய்விட்டார். தோல் பதனிடும் வேலையை செய்கிறதே ஒரு ஜாதிகாரனோட வேலை. அப்போது என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. அவர் செல்ஃப் மேக்கிங் மிஷினரியை கற்றுக்கிறாரு. மனிதன் செஞ்சாதனால பிரச்சனை என்று அவர் இதற்காக தொழில் முனைந்து லேத்துப்பற்றையாக போய் அங்கே இருக்கிற லேத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்து மிஷினரியை அந்த லெதர் டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு போய் தான் ஊருக்கு போய் தான் சொந்த நிலம் தான் அது இதெல்லாம் விற்று எவன்கிட்ட காசை வாங்கி கடனை வாங்கி மிஷினரிஸை உருவாக்குறாரு. மிஷினரிஸை உருவாக்கும் பொழுது அவர் இன்னொன்னையும் செய்கிறாரு. தோல் பதனிடும் மெஷின்ஸை கொண்டு வந்துட்டு இந்த நாயுடம்மா என்ன பண்ணுறாரு, தொழில் முனைபவர்களை கூப்பிடுறாரு. கிராமமாக போய் சந்திக்கிறாரு. இந்த தொழில் செய்கிறவனெல்லாம் சந்தித்து எல்லா தோலையும் இங்கே கொண்டு வாங்க, இந்த மிஷினில் நான் செஞ்சு காட்டுறேன் பாருன்னு செஞ்சு காமிச்சு தோல் பதனிடுவதை கையால் செய்யாமல் மிஷினில் செய்ய வைக்கிறார். இதுக்கு அவருக்கு 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் கனெக்ஷனை உருவாக்குறாரு. என்ன டைரக்ட் கனெக்ஷன் பாருங்க. 1980 80வது ஆண்டில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய லெதர் இன்ஸ்டியூட்டில் உலக அளவிலான ஒரு கண்காட்சியை ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் உலக அளவிலான வரான். அப்போ நம்முடைய இந்தியா முழுக்க போய் எங்கெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ, பாம்பு சட்டை செய்கிறவன்லேருந்து பேகு செய்கிறவன்லேருந்து மிருகங்களினுடைய தோலில் என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து காட்சி பொருளாக வைக்கிறார். அதில் ஒப்பந்தம் பண்ணிட்டு போகிறாங்க, எங்களுக்கு இத்தனை இது வேணும், அத்தனை அது வேணும். தொழிலை சர்வதேசமயமாக்குகிறார். ஆக்கிய பிறகு மதிப்பு கூடுகிறது. உலக சந்தை மதிப்பை இவர் கொண்டு வந்த அடுத்த நிமிடம் தொழில் என்பது பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைகிறது. இந்தியாவில் நம்முடைய சென்னையில் இருக்கும் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை தேடி வராதவனே கிடையாது. எவனோ படிக்க வரான், பிடெக்கு எம்டெக்கு. இப்போது குலத்தொழிலாக இருப்பதை ஒரு அற்புதமான தொழில்நுட்பமாக மாற்றிய பிறகு குலம் உதிர்ந்து விடுகிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரார். என்னன்னா, தோல் தொழில் மாசு கட்டுப்பாடு என்கிற ஒரு விஷயத்தை இவரே உருவாக்குறாரு. அதை ஒரு கல்வியாக மாற்றுகிறார். அதுக்கு பாடப்புஸ்தகங்கள் எழுத வைக்கிறார். தொழிலை பற்றி பேசும் பொழுதே அதன் மாசு கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்பவர்களாக மனிதர்களை மாற்றுகிறார். இந்த அடிப்படை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது காலணி, தோல், ஆடை, பை, கம்பளி என்று பல லட்சம் நேரடி வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு. ஐநா மக்கள் அறிவியல் மன்றம் உரையாற்றுவதற்காக இவரை அழைக்கிறது. 1985 இவர் கிளம்பி செல்கிறார். அதில் உரையாற்றுவதற்காக போகும்பொழுது ஏர் இந்தியா விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலின் மேல் வெடித்து சிதறி அவர் இறந்து போகிறார். இப்படி கொடுமையாக இறந்து போனாலும் இன்று வரையில் நாயுடம்மா போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார். லட்சக்கணக்கான தொழிலாளர்களால் இன்றைக்கும் நினைத்து நீங்கள் போனீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நானே எங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கேன். செருப்பு வாங்குறதுக்கு பதிலாக தச்சிருவோம் அப்படின்ட்டு ஒருத்தட்ட போனால் உள்ள ஒரு போட்டோ, யார் மாங்க இவர் தான் நாயுடம்மா தெரியாதான்னு கேட்குறாங்க. காந்தியை போல இவர் படத்தை வைத்திருக்கும்
தோல் தொழிலாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் விஞ்ஞானியான அற்புத அறிஞர் நாயுடம்மா போன்றவர்களை போற்றுவோம், அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்வோம். இப்போது நாம் இன்றைய இதழுக்கு வருவோம். இன்று நாம் அறிமுகப்படுத்தும் நம்முடைய அறிவியல் இதழ் JRD அறக்கட்டளை என்கிற ஒன்று கோயம்புத்தூரில் இருந்து தொடங்கிய கலைக்கதிர் என்கிற பத்திரிகை. இந்த கலைக்கதிர் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948. அறிவியல் தமிழ் வித்தகர் GR தாமோதரன் எனும் மாமனிதர் தொடங்கியது. GR தாமோதரன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். நமக்கெல்லாம் தெரியும் அவரை பற்றி. 1-2 கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி இருக்கிறார். இதனுடைய நோக்கம் எளிய தமிழில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மருத்துவம் மற்றும் விண்வெளி என்று ஃபர்ஸ்ட் பேஜிலே போட்டிருப்பாங்க. ஒரு காலத்தில் 2 நாள் ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் முள்ள இது வச்சு. ஏன் முக்கியம் அப்படின்னு இந்த இதழை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆயிரக்கணக்கான கலைச்சொற்களை அறிவியல் தமிழுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பத்திரிகை என்று நான் இதை சொல்வேன். இதிலேருந்து நான் நிறையா கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் எழுதும் பல கட்டுரைகளின் சொல்லாடல்கள் எனக்கு கலைக்கதிர் கொடுத்தது தான். ஒரு இதழுக்கு 7 அறிவியல் கட்டுரைகள் அந்த காலத்தில் போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த அறிவியல் கட்டுரையில் சில மொழிபெயர்ப்புலாம் ரொம்ப வினோதமாக இருந்தது. நான் ஆரம்ப கால 2-3 இதழ் வச்சுருக்கேன். அதில் இந்திய அளவில் மிக பிரபலமான அறிஞர் சர் CV ராமன் எது அமிர்தம்னு ஒரு கட்டுரை இருக்கார். எது அமிர்தம், இதுவா அதுவா, இதுங்கிறாங்க அதுங்கிறாங்கலாம் போட்டு கடைசியில் உங்கள் வீட்டில் நீ குடிக்கிற தண்ணி அதாண்டா அமிர்தம், அதை பத்திரமா பார்த்துக்க. குடிநீர் உலகத்திலேயே 1% தாண்டா இருக்குது, அதை நம்ம பாதுகாக்க வேணாமான்னு அந்த கட்டுரையை கொண்டு போகிறார். சர் CV ராமன் பிசிக்ஸ் தான் எழுதுவார்னு நினைக்காதீங்க. அருமையான அறிவியல் கட்டுரைகள் எழுதும் வல்லமை படைத்தவர். அதே இதில் KS கிருஷ்ணன், அவர் கூடவே ஒர்க் பண்ண இன்னொரு விஞ்ஞானி இருந்தார் இல்லையா, அவர் உலக பிரளயம் சாத்தியமா அழுவ கட்டுரை, எப்படி நமக்கு சிங்காரவேலர் எழுதினாரோ அது மாதிரி உலகம் அழிஞ்சிருமா என்கிற கவலை அடுத்தடுத்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கவலை வந்துகிட்டே தான் இருக்கும் மனுஷனுக்கு. அந்த கட்டுரை அது பார்த்தீங்கன்னா 16 பக்கம் அருமையாக எழுதியிருப்பார் KS கிருஷ்ணன். எப்படி இந்த உலகம் அழியாமல், அதெல்லாம் அழியதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்பிக்கையான ஒரு அறிவியல் கட்டுரையை ஏற்படுத்தினார். இதில் பார்த்தீங்கன்னாக்க மிக சிறப்பான பல கட்டுரைகள், அந்த கட்டுரைகளுக்கு ஏற்ற படங்கள், அதுதான் கலைக்கதிரினுடைய சிறப்பு. இன்றைக்கும் வெளிவந்து கொண்டிருக்கும் கலைக்கதிர் இதழ் மென்மேலும் இன்னும் சிறப்பாக வெளிவர வேண்டும் என்று வாழ்த்துவோம். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் செல்லலாம். இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்ய இருக்கும் அற்புதமான அறிவியல் நூல் ஃபர்காட்டன் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் சயின்ஸ். ஃபர்காட்டன் ஹீரோஸ் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் புத்தகத்தை எழுதியவர் 2 பேர், ஆனந்த் ரங்கநாதன், ஷீட்டல் ரங்கநாதன். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இதை வெளியிட்டிருக்கிறது. இந்த புத்தகம் மிக அற்புதமாக, குறிப்பாக 4 அற்புத மனிதர்களை பற்றி பேசுகிறது. 1 உபேந்திர பிரம்மச்சாரி. உபேந்திர பிரம்மச்சாரியின் பெயர் 16 முறை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. இந்த உபேந்திர பிரம்மச்சாரி என்கிற அந்த மாமனிதர் யூரியா ஸ்டிமாபின் என்கின்ற தலா ஆசார் என்கிற நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தவர். அந்த மருந்து மிக மிக முக்கியமாக உலகம் முழுவதும் இன்று பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஒரு மருந்து இல்லைனா நீல காய்ச்சல்ங்கிற அந்த காய்ச்சலை நாம் வென்றிருக்கவே முடியாது. 2வது, பிரிட்டிஷ்காரர்களோடு அணைந்து திரிந்து இந்தியா காடுகளுக்குள் நுழைந்து இந்தியாவுக்கான தேயிலையை எடுத்து இந்த தேயிலையை இங்கு வளர்க்க வேண்டும், நம்முடைய இந்தியாவுக்கு இதுதான் சரி வரும் என்று கொடுத்து ஊட்டி எஸ்டேட்டை பூரா தேயிலை எஸ்டேட்டாக ஒரு காலகட்டத்தில் மாற்றி மிகப்பெரிய பண வருவாய்க்கு வழி செய்தவரும் நம்முடைய உபேந்திர பிரம்மச்சாரி தான். இந்த புத்தகம் அதற்காக அவர் நிகழ்த்திய போராட்டத்தை பற்றி விரிவாக பேசுகின்றது. நோபல் பரிசுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டும் மறுக்கப்பட்ட ஒரு மனிதரின் சரித்திரம் இந்த பக்கங்களுக்குள் இருக்கிறது. அடுத்த மாபெரும் மனிதர் ராம்நாத் சோப்ரா. ராம்நாத் சோப்ரா இந்திய மருந்தியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இந்தியாவில் எப்போவுமே 2 வகையான மருத்துவத்துக்குள்ள சண்டை தான். ஒன்று ஆங்கில மருத்துவம், இன்னொன்று உள்ளூர் மருத்துவம். இந்த 2க்கும் பாலமாக இருந்த ஒரு பெருமை நம்முடைய ராம்நாத் சோப்ராவை சேரும். இவர் என்ன பண்ணுறாரு,
இந்திய மூலிகைகள் என்கிற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஊராக போய் அந்த மூலிகைகளிடமிருந்து எப்படி மருந்து எடுக்கிறது என்பதை ஒரு ஆய்வாக நடத்தி அதை பிற்காலத்தில் அறிமுகம் செய்தவர். இதில் சர்ப்பகந்தா என்கிற மலர், அந்த மலர் ஒன்றை வைத்து மட்டுமே இவர் செய்த ஆய்வுகளின் மூலம் இன்றைக்கு பெரிய அளவில் அறியப்படுபவர். அவரை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. மூன்றாவது மாமனிதர் அசீகுல் ஹக் என்பவர். அவர் என்ன கண்டுபிடித்தார்? அவர் உலகத்திலே ஃபஸ்ட் டைம்ங்க மனிதனுடைய கை ரேகை மாறுபடும் என்பதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, இந்த கை ரேகை என்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு மனிதன் அடையாளமாக பயன்படுத்தப்படலாம் என்பதற்கான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறார். எதுக்காக, எப்படி அது வந்ததுன்னா, இந்தியாவுக்கு வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ஒருத்தர் உள்ளூரில் இருக்கிற ஒரு கட்டட மேஸ்திரியை கூப்பிட்டு இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு கொடு அப்படின்ட்டு அவர்கிட்ட லீஸ் போடுவாங்க. அப்படி லீஸ் போடும்பொழுது அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அவர்கிட்ட கையெழுத்துனா அவங்களுக்கு கையெழுத்துலாம் போட தெரியாது, அவருக்காக இன்னொருத்தர் போடுவார். வெள்ளைக்காரங்களுக்குடைய குழப்பம் என்ன தெரியுங்களா, எல்லா இந்தியாக்காரனும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பான். நமக்கு அப்படி தான் வெள்ளைக்காரங்களை பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் தெரியுங்களா. 3 பேர் நானா 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஜப்பான்காரனை பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அது மாதிரி இவன் போயிடுவான், வேற ஒருத்தன் வந்துடுவான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் இப்படி நிற்பான், இல்லை நான் கையெழுத்துலாம் போடலையானுவான், எனக்கு என்னன்னே தெரியலன்னுவான், பணத்தை வாங்கிட்டு அவன் போயிடுவான். இப்படி பலமுறை நடந்த பிறகு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ பேராசிரியர் அசீஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவன் கையை அப்படியே மொத்தமாக அதில் இங்கில் வச்சு அனுப்பி விட்டுறாரு. அடுத்து ஒருத்தன் வைக்கிறான், பார்த்தா அது 2 ஒன்றா இருக்குது, நீ தான் அது மனித உள்ளவனா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வைத்து கட்டிட மேஸ்திரிகள் லீஸ் கூடுற விஷயங்கள் எல்லாம் சரி செய்ய வெள்ளைக்காரர்களால் முடிந்தது. இதையே ஒரு ஆய்வு கட்டுரையாக உயிரியல் பேராசிரியர் எழுதுகின்றார். அது நேச்சர் இதழில் வெளிவருது. ஆனால் அதனுடைய பெருமைகளை எல்லாம் அந்த வெள்ளைக்கார பிரிட்டிஷ்கார போலீஸ்காரங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் தான் இப்படி மெத்தடை கண்டுபிடிச்சோன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுங்களா, கெனான் டாயல் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றின நாவல் எழுதும்போது ஒரு நாவலில் அசீகுல் ஹக் என்கிற ஒரு கதாபாத்திரமே வரும். இந்தியாவிலேருந்து அவர் வந்திருப்பார். அவர் தான் கெனான் டாயல்கிட்ட சொல்லுவார், கைரேகை வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படின்னு கேட்பார். அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த டம்ளரில் எடுத்து அதில் சாதாரணமாக முகம் போடுற பவுடர் அதில் போடுவார். அதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியாக தெரியும். அது ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுக்க சொல்லி, கைரேகை ஒவ்வொருத்தரையாக வைக்க சொல்லி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு கொலையாளியை கண்டுபிடிக்கும். அதே ஒரு மர்ம கதையாக அவர் எழுதியிருப்பார். அதில் அந்த அசீகுல் ஹக் என்பவர் கதாபாத்திரம் இருக்கிறது. இதன் மூலம் வரலாற்றில் அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. அவர் அடுத்த முக்கிய விஞ்ஞானி எல்லப்பிரகட சுப்பாராவ். இப்போவும் சொல்கிறேன், நம்ம நாட்டில் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் இவ்வளோ சீப்பாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லப்பிரகட சுப்பாராவ் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் ஆக்சுவலி ஏடிபி என்கின்ற உயிரணு ஆற்றல் நாணயத்தை கண்டுபிடித்தவர். உங்களுக்கு கிட்னி கரெக்டாக ஒர்க் பண்ணுதாங்கிறத நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணாலே போதும். இந்தந்த உப்பு இந்தந்த இதில் இருக்கா பாருங்கன்ட்டு அந்த டெஸ்ட்டையும் உலகத்திற்கே சொல்லி கொடுத்தவர் இவர். ஆரம்பத்தில் இவர் ஆந்திராவில் பிறக்கிறார். போய் விவேகானந்தா மிஷனில் சேர்றதுக்கு அங்கே போய் அவங்கள கெஞ்சுறார், என்னை எப்படியா சேர்த்துங்கன்னு கெஞ்சுறார். ஆள முடியாதுன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ போய் மெடிசன் படிச்சுட்டு வா, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி மெடிசன் படிக்கலாம் இந்தியாவில் அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் மெடிசன் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. அதான் சென்னையில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் போய் இடம் கிடைக்கும் பார்த்தா காந்தி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணார், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. ஆஸ்பத்திரி விட்டு தூக்கிட்டான். நல்ல வேளை கைது செய்யலையே அப்படின்ட்டு இவரை ஒரு கப்பலில் போட்டு போஸ்டனுக்கு அனுப்புகிறாங்க. போஸ்டனில் கப்பலில் போய் அவர் இறங்குகிறார். கையில் $1 தான் வச்சுருக்கார். அப்படி போய் இறங்கிய அந்த மாமனிதர் அந்த போஸ்டன் ஆஸ்பத்திரியில் கழிவறை சுத்தம் செய்பவராக வேலை பார்த்து மருத்துவம் படித்து அங்கே இருக்கிற லேபில் ஒர்க் பண்ணி பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எப்படி பண்ணணுங்கிற மெத்தடாலஜியை உருவாக்கி அதை எப்படி இந்த உலகிற்கு கொடுத்தார். இந்த உலகிற்கு கொடுத்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு நமக்கு அதை சொல்லி கொடுத்து
இன்னைக்கு ஊர் முழுக்க ஃபஸ்ட்டு நம்ம யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் தான் பண்ணுறோம். இதன் அனைத்து அடிப்படை அம்சங்களையும் உருவாக்கி கொடுத்த எல்லைப்பிரகட சுப்பாராவை எப்படி மறந்து விட்டோம் என்பதையும் இந்த புத்தகம் பேசுகிறது. இது போன்ற அறிவியல் நூல்களை நாம் தருவிப்போம், வாசிப்போம், குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வோம். இந்தியன் இன்வென்டர் அதித்தி சென் டே, இதுதான் இன்றைய நம்முடைய கண்டுபிடிப்பாளர். குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் ஆப்டிக்ஸ் என்கின்ற 2 கண்டுபிடிப்புகளின் சொந்தக்காரர். இந்த பெண் விஞ்ஞானி தான் முதலில் அறிவியலுக்கென்று வழங்கப்படும் சாந்தி ஸ்வரூப பட்நாகர் விருதை பெற்ற முதல் பெண் பிசிக்ஸ் விஞ்ஞானி ஆவார். இந்தியாவை பொறுத்தவரை அவர் 2018 பெற்றார். பல வகையான எக்யூப்மெண்ட்ஸ் உருவாக்குகிறார். எதுக்குன்னா, கண்டென்ஸ்டு மேட்டர் பிசிக்ஸில் புதிய புதிய பொருள்களை உருவாக்குவதற்கான எக்யூப்மெண்ட் செய்ய ஆள் இல்லை. இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தருவிக்கவும் முடியாது. இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை கொண்டே நீங்கள் செய்யணும். இந்தியன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குரூப் என்கிற ஒன்று இருக்கிறது. அது ஹரிஷ் சந்திரா லேபில் ஒர்க் பண்ணுது. அதிலே அவர் உள்ளே இருக்கிறார். 1974 கல்கட்டா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்து 92 பிதூன் கல்லூரியில் இணைந்து அங்கே ஃபிசிக்ஸ் முடிக்கிறார். அப்ளைடு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் இவருடைய கல்வி. அங்கிருந்து நேராக போலந்து பல்கலைக்கழகத்திற்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். போலந்திலும் ஜெர்மனியிலும் சென்று அங்கே அப்ளைடு ஃபிசிக்ஸ் கற்றுக்கொள்கிறார். ஸ்பெயின் நாட்டிற்கு ஜெர்மனியிலேருந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி அறிந்து கொள்வதற்கு. அந்த குழுவில் இணைந்து அதித்தி சென் டே அங்கு சென்றார். அதித்தி சென் டே அங்கு சென்று அங்குதான் அவர் 3 விஷயங்களை அறிமுகம் செய்தார். ஒன்று குவாண்டம் சேனல்ஸ், 2வது குவாண்டம் காரலேஷன், 3வது குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன். இந்த 3ஐயும் அறிமுகம் செய்து உலக அளவில் புகழ் பெற்ற பிறகு திரும்ப ஹரிச்சந்திரா லேபுக்கு தான் நான் வருவேன் என்று பிடிவாதமாக இந்தியாவுக்கு வந்துவிட்டார். இப்போது இங்கே அவர் குவாண்டம் ஆப்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற, நாம் முதல்ல தொடங்கிய பொழுது ஆப்டிக்கல் கேபிள்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஆப்டிக்கல் கேபிள்ஸை வச்சு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை வேலை செய்ய முடியுமா என்று பார்க்கும் இடத்தில் குவாண்டம் ஆப்டிக்ஸ் என்கிற புதிய கல்வியை உருவாக்கிய பெருமை அதித்தி சென் டேவை சேரும். அதை பற்றி அறிந்து கொள்வோம். புதிய அறிவியல் உலகங்களை கற்றுக்கொள்வோம். நாம் இந்திய அறிவியலை போற்றுவோம். அறிவியலை வெல்லும். நன்றி தோழர்களே.